ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு, அப்புறம் புளி கரைசல் கொஞ்சம், ரொம்ப சேர்க்க வேணால், லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-5 பல் தேங்காய் துண்டு போட்டுக்கோங்க. அது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானலில் நல்லெண்ணெயில் தான் அது பண்ணணும். நல்லெண்ணெய் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 4ஆக கீற்று போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அதை வதக்கிறதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் இதில் பூண்டு பல் நிறையா போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆல்ரெடி வதக்கினதால லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதை அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கெட்டியாக சாப்பிட்னாலும் அப்படியே கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் சூடான சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.